இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 17:21. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சாரிபாத் என்னும் பட்டணத்தில் ஒரு விதவை பெண் இருக்கிறாள். அவள் அவனோட மகனோட வாழ்ந்து வர்றா. அப்போ அவளுடைய மகன் இறந்து போயிடுறான். அப்போ இந்த விதவை பெண் தன் மகனை பிழைக்க வைக்கும்படி எலியா கிட்ட சொல்கிறா. அப்போ எலியா மொத்தம் 3 தடவை அந்த பையன் மேலே குப்புற விழுந்து அந்த பையனுக்கு தேவன் உயிர் கொடுக்கணும்னு வேண்டுதல் செய்கிறான். அப்போ தேவன் 3வது தடவை அந்த பையனை பிழைக்க வச்சிடுறாரு. எலியா கடவுள்கிட்ட முதல் தடவையும் 2வது தடவையும் வேண்டுதல் செய்யும்போது தேவன் அந்த பையனுக்கு உயிர் கொடுக்கல. 3வது தடவை வேண்டுதல் செய்யும்போது தான் அந்த பையனை பிழைக்க வைக்கிறாரு. நீங்கள் ஏன் தேவன் எலியா முதல் தடவை வேண்டுதல் செய்யும் போதே அந்த பையனை பிழைக்க வைக்கலை? ஏன்னா தேவன் எலியாவை காக்க வைக்கும்போது அவன் சோர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப நம்பிக்கையோட வேண்டுதல் செய்கிறானான்னு தேவன் பார்க்குறாரு. இறந்து போன மனிதனை மறுபடியும் பிழைக்க வைக்கிறது ஈஸி இல்லை, அது தேவனால் மட்டும்தான் நடக்கும். இந்த விசுவாசம் எலியா கிட்ட இருக்குதான்னு தேவன் சோதிச்சு பார்க்குறாரு. நாமளும் வேண்டுதல் செய்யும்போது பல தடவை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுக்குற வரைக்கும் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி நம்ம வேண்டுதல் செய்யும்போது தேவன் நிச்சயமாக செய்வார்ன்ற நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்யணும். ஏன்னா சில பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் தேவன் அதை கொடுக்கலனா இனிமேல் எங்கள் தேவன் நம்ம கேட்டதை கொடுக்க போகிறாருன்னு நினச்சி வேண்டுதல் செய்கிறதவே விண்ணப்பம் பண்ணுறதவே நிறுத்திட்டு வேறு ஏதாச்சும் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ எலியாவாக இருந்தாலும் சரி, நாமளாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்யும்போது மட்டும்தான் தேவன் நம்ம கேட்டதை கொடுப்பாரு. ஆமேன்.